கொள்ளு பொடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொள்ளு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, வெள்ளைப்பூடு நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக துவையல் வேணும்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கொட்டரால் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் கடாயில் நல்லெண்ணெய் எடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா தாளித்து விட்டு நம்ம ஊற வச்சோம்ல அந்த கொள்ளு பொடி அது வந்து அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொள்ளு துவையல் ரெடி ஆயிரும். நம்ம வெரைட்டி சாதம் ஏதாச்சும் வச்சிருச்சுன்னா நம்ம அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். இந்த கொள்ளு பொடி வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது வந்து நம்மளுக்கு துவையல் வதக்கி துவையல் பண்ணுறதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்தே டேஸ்டியாக இருந்துச்சு. அதேபோல் ஈஸியாகவும் இருந்துச்சு. எப்போ வேணாலும் துவையல் வேணும்னா அந்த பொடி எடுத்து நம்ம இந்த மாதிரி தாளிச்சு விட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் புளி இருக்கும், உரப்பெல்லாம் இருக்கும். அப்புறம் கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணி அரைச்சி வைக்கிறனால அதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடும் சேர்த்துருக்கோம்ல அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் இப்போ வெங்காயம் தாளிக்கல வெங்காயம் போடலை. ஆனால் நீங்கள் போட்டுக்கோங்க. வெங்காயம் போடாமல் கொஞ்சம் அந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை வச்சு போட்டு தாளித்தாலும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே.